மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜய்க்கு காவேரி கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு நம்ம விஜய்க்கு கொஞ்சம் வருத்தம் தான். வெண்ணிலாவ காரணமா வச்சுதான் நம்ம காவேரி சொல்லல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த நீ மறைச்சிட்டியே அப்படின்னு நம்ம விஜய் காவேரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த விஷயம் நிவினுக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொன்ன உடனே நம்ம விஜயோட முகமே சுருங்கி போச்சு. என்னடா நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லாம இந்த நிவின் கிட்ட போய் சொல்லியிருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் தலைய சுத்தி கீழ போனேன். அப்ப நிவின் தான் என்னைய புடிச்சு ஹாஸ்பிட்டல் அழைச்சுக்கிட்டு போனாரு. அப்பவே நிவின் சந்தேகப்பட்டு கண்டுபிடிச்சுட்டாரு. சோ நானாலாம் போய் சொல்லல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அந்த நிவின் கூட என்கிட்ட உண்மைய சொல்லல பாத்தியா? அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா, காவேரிய வீட்டுக்கே அழைச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. ஆனா காவேரி இருந்துகிட்டு, "இல்ல வேணவே வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வீட்ல யாருக்குமே என் மேல சந்தேகமே வரல. நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுனதுனால நமக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு அவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க என்ன நெனைப்பாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி காவேரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னோட அம்மாவோட பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி நிவின் கிட்ட என்ன சொன்னாலோ, அதே தான் இப்ப விஜய் கிட்டயும் சொல்றாப்ல. சோ இந்த விஷயத்த வேற யாருகிட்டயும் சொல்ல வேணாம். முதல்ல வெண்ணிலாவோட பிரச்சனைய முடியுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காவேரியும் சொல்றாங்க. சோ நம்ம விஜய் ஒரு வார்த்தை சொல்றாப்ல. சோ நீ என்னைய முழுசா நம்பணும். நடுப்புற என்ன வேணும்னாலும் வெண்ணிலா விஷயத்துல நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பெருசோ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. சோ வெண்ணிலா, நம்ம விஜய் இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கிற அளவுக்கு போக போகுது. சோ அதுதாங்க இப்பவே நான் சொல்லிர்றேன். ஏன்னா அதற்கான வீடியோலாம் எடுத்துட்டாங்க. சோ பிக்சரும் பாத்தீங்கன்னா நெட்ல வந்துருச்சு. சோ அதனால தான் சொல்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா காவேரிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு போறாப்ல. சோ அதுவும் பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்குலாம் இல்லைங்க. மறுபடியும் காவேரியோட வீட்ல தான் விடணும். இருந்தாலும் நம்ம காவேரிய சும்மா விடுவாப்லயா நம்ம விஜய்? ட்ரீட்லாம் குடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல எங்கெங்கேயோ அழைச்சுட்டு போறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னலாம் நடக்குதுன்னு.